வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃபுல் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டென்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 150 டெஸ்ட்டுக்கு மேலே வந்து இருக்கும். போயம் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட்டு, கிராமர் டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க், சூப்பர் டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து 35 மெயின் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து முதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக். இதை நீங்கள் வந்து மொத்தமாக படித்து எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து இந்த போயமுக்கு சிங்கிளாக பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 3 போயமுக்கும் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு போயமாக படித்தது டெஸ்ட் எழுதலாம். அதேமாதிரி ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக படித்து எழுதுறதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு மெயின் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்போ இந்த ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு 6 டெஸ்ட் மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா போயம் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து 30 போயமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக 30 டெஸ்ட் வந்து இருக்கும். 30 ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 30 டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது 29 ப்ரோஸுக்கும் 29 டெஸ்ட் இருக்கும். 30 போயமுக்கும் 30 டெஸ்ட் வந்து இருக்கும். இது போக இந்த மெயின் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த மெயின் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 35 டெஸ்ட் வந்து இருக்கும். இது போக ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். இது போக இந்த சீரீஸில் நம்ம வந்து டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி டாஸ்க்கும் இருக்கும், சூப்பர் டாஸ்க்கும் இருக்கும். இந்த டெய்லி டாஸ்கோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில குவிஸை மட்டும் அட்டன் பண்ணியே நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாமில் போயம் லைன் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இது எந்த போயம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 30 போயம் இருக்குது. நீங்கள் வந்து போயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலுமே லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா கஷ்டமாக வந்து இருக்கும். நம்ம இதுக்காக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். அந்த டாஸ்க்கை நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டாக அட்டன் பண்ணும் போது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம் லைன் வந்து எந்த போயம், இதோட நேம் என்ன, ஆத்தர் நேம் என்ன, உங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது. இப்போ நீங்கள் வந்து அதே போயம் லைனை குவிஸாக ரிப்பீட்டடாக ஒரு 5 தடவை 10 தடவை இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கொஸ்டினை பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்படி தானே? அந்த கான்செப்ட் தான் டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ இந்த போயம் லைன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து போதும். ஸோ நீங்கள் 3 மணி நேரம் தொடர்ந்து அந்த டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணி அப்படின்னாலே 30 போயம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த டாஸ்க் வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து ப்ரோஸுக்காக, கிராமருக்காக எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா செப்பரேட்டாக டாஸ்க் வந்து இருக்கும். நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிஷ்னலாக சூப்பர் டாஸ்க் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் சூப்பர் டாஸ்க்கை மட்டும் அட்டன் பண்ணி அப்படின்னாலே 100க்கு 100 வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, இந்த டெஸ்ட் சீரீஸில் உங்களுக்கு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் சிலபஸ் வந்து கவர் ஆகும். அதுக்கான வீடியோ நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கான சமச்சீர் கம்பைலேஷன் PDF அதுவும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ஓவராலாக அந்த மாதிரி போயம் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரோஸ் வைஸ் டெஸ்ட்டு, மெயின் டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 150 டெஸ்ட் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இதுக்கான நியூ பேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து வர சண்டே ஜூலை 13ஆம் தேதி வந்து நியூ பேட்சோட டெஸ்ட் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போமே ஜாயின் பண்ணி இப்போமே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போ எழுதி பார்த்துக்கலாம். குறிப்பிட்ட நாள் தான் எழுதணும், குறிப்பிட்ட டைம் எழுதணும், அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வந்து அட்டன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். அட்டன் பண்ணி முடிச்ச உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் ரேங்க்கு, இந்த மாதிரி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணணும் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே ஸ்டோர் ஆப்ஷன் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கோர்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜூலை பேட்ச் நீங்கள் வந்து இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பைனோ கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைஸாக வீடியோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வைஸாக வந்து வீடியோ டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் வைஸ் வீடியோ வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு, மினி டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.